ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, நானாக நேரடியாக வந்து என்னுடைய திருவுருவத்தை நீ தொட்டு வணங்கும்படி செய்திருக்கின்றேன். உனக்கு ராஜயோக வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்துக்கொண்டு மனதிற்குள் நிறைய ஆசைகளோடு என் முன் வந்து முருகா இதை செய் அதை செய் என்று உரிமையோடு என்னிடம் கேட்கும் பக்தர்களுக்கு ஓடோடி வந்து தக்க தருணத்தில் அனைத்தையும் செய்து கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் இனி என் மூலமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். மனிதர்களை நம்பி வேண்டுமானாலும் ஏமாந்து இருக்கலாம், ஆனால் இந்த முருகனை நம்பி ஏமாந்த பக்தர்கள் எவரும் இல்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அப்பாவித்தனத்தை, உன்னுடைய வெகுளித்தனத்தை சிலர் சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னிடம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்காமல் இருப்பதால் மிகவும் சோர்ந்து போயிருக்கின்றாய். உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது, எந்த சமயம் எதை நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்விக்க வேண்டும் என்று இந்த முருகனுக்கு தெரியும். நீ எதற்கும் உதவ மாட்டாய் என்று உன்னை சிறிதும் மதிக்காமல் சிலர் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் நான் உன்னை தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு வாழ வைப்பேன். உன்னுடைய பலம் என்ன என்பதை அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். உன்னுடைய உடலின் பலமும் மனதின் பலமும் பல மடங்கு வலிமை பெற இருக்கின்றது. மன தைரியத்தை மட்டும் எதை இழந்த பொழுதிலும் இழந்துவிடக் கூடாது என்பதை இனி தெரிந்து கொண்டு தைரியத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வழிநடத்தி செல்வாய். எல்லாவற்றிற்கும் உதவி நான் என் மூலமாக உனக்கு கிடைக்க செய்திடுவேன். உன்னுடைய குறைகள் என்ன, உன் மனதில் இருக்கக்கூடிய வலிகள் என்ன, வேதனைகள் என்ன, எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை பின்னோக்கி இழுக்கின்றது என்று தெரிந்து வைத்து அத்தனையையும் உனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய அளவிற்கு உன்னை முன்னோக்கி வழிநடத்தப் போகின்றேன். எல்லா விஷயங்களிலும் இனி நீ தெளிவோடு செயல்படுவாய், நிதானத்தோடு இருப்பாய். நீ நடந்து செல்லும் பாதை இனி உனக்கு சாதகமான பாதையாக இருக்கும். உன்னுடைய வெற்றிக்கான இலக்கை நீ சுலபமாக பெறக்கூடிய பாதையாக இருக்கும். இது நாள் வரை நீ விழுந்து கொண்டிருந்தாய், அது உனக்கு வேதனையை அளித்து கொண்டிருந்தது. விழுந்த இடத்தில் மீண்டும் எழுந்து தைரியத்தோடு நின்று உனக்கான சாதனையை புரிய இப்பொழுது தயாராகிவிட்டாய். எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டு அரைகுறை மனதோடு சில வேலைகளை செய்திருப்பதால் தான் அது தோல்வியை கண்டிருக்கின்றது. நிதானத்தோடு ஆர்வத்தோடு செய்யும் வேலைகள் எதுவானாலும் அது வெற்றியை பெறக்கூடியதாக அமையும். நேரம் வரும்பொழுது தானாக நடந்தேறும் என்றாலும் ஒவ்வொரு நேரத்தையும் உனக்கான நல்ல நேரமாக கருதி உன் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். தடைகள் ஏதேனும் வர நேர்ந்தால் கூட நம் முருகனின் துணையால் அத்தனை தடைகளும் விலகிவிடும் என்று முழுமையாக நம்பி செயல்பட தொடங்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய முன்னேற்றம் வேகமாக கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படாதே. சரியான பாதையில் நீ சென்று கொண்டிருப்பதால் உனக்கான முன்னேற்றம் என்பது விரைவாக கிடைக்கவில்லை என்றாலும் கிடைப்பது என்பது உறுதியானது. வேகமாக கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் அது வேகமாகவே சென்றும் விடுகின்றது. நிதானமாக கிடைப்பது இறுதி வரை உன்னோடு நிலையானதாக இருக்கக்கூடியது. மெதுவாக சென்றாலும் உனக்கான வெற்றியின் பாதையில், முன்னேற்றத்தின் பாதையில்தான் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். அது உனக்கு வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. யோசித்து பார்த்தால் நாம் அனுபவிக்கின்ற பல துன்பத்திற்கு நாம் செய்த செயல்கள்தான் காரணமாகவும் இருந்திருக்கும். சிறிது சிந்தித்து செயல்பட்டிருந்தால் அந்த துன்பம் ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாம். இல்லை என்றால் பிறருடைய செயல்கள் அதற்கு காரணமாக கூட அமைந்திருக்கலாம். என் அன்பு குழந்தையே, எந்த காரணமாக இருந்தாலும் கர்மாவின் பலனாகத்தான் நாம் அந்த துன்பத்தை அனுபவிக்கின்றோம். அந்த துன்பமானது நம் கர்மாக்களை கழிப்பதற்கு உதவுகின்றது என்று சற்று பொறுத்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய இன்பத்தை வரவேற்க தகுதி பெற்றுவிடும். எந்த ஒரு புயலுக்கும் அசையாத பாறையைப் போல நீ திடமான மனதோடு இருக்க வேண்டும். யாருடைய சொல்லும் செயலும் உன்னை சிறிதும் அசைத்து பார்க்காத அளவிற்கு நீ உறுதி படைத்தவனாக இருந்துவிட்டால் வாழ்க்கையை சுலபமாக வென்று விடலாம். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து வாழ பழக வேண்டும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது அல்ல. அதனால்
பிறருக்கு விட்டு கொடுப்பதில் எந்த ஒரு சங்கடமும் கொள்ளாமல் விட்டு கொடுத்து வாழ பழக ஆரம்பித்தால் உன்னிடம் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். ஆணவம் அற்றவன் எல்லா நிலையிலும் வெற்றி பெற்று கொண்டே இருப்பான். தேடி போய் யாருக்கும் உதவ வேண்டியது இல்லை. உன்னை தேடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு உதவியை செய்தாலே போதுமானது. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி வருபவர்களை உதாசீனப்படுத்தாமல் அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று எப்பொழுதும் கொஞ்சம் செவி கொடுத்து கேட்க பழகிக்கொள். பெரிதாக எந்த விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. கவலைகள் எல்லாம் வந்த வழியே தானாக திரும்பி செல்லக்கூடிய வழியை நான் ஏற்படுத்தி தருவேன். நீ மகிழ்ச்சியாக வாழ வழியை நான் உருவாக்கி தருவேன். யாரையும் அதிகமாக வெறுக்கவும் செய்யாதே. பகைமையை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடு. வளரவிடக்கூடாது அவற்றை. முடிந்தவரை பிறருக்கு கொடுத்து மகிழ். யாரிடமும் அதிகமாக எதையும் எதிர்பார்க்காமலும் இரு. எளிமையாக வாழ்வதுதான் எப்பொழுதும் நிரந்தரமானது. மனம்தான் எல்லாம். நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகத்தான் மாறுவாய். நல்லதை எந்நேரமும் நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்வும் நலமானதாக மாறும். எதை பற்றியும் அதிகமாக யோசித்து குழம்பாமல் இருப்பதே மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக அமையும். அதிகமாக எதை பற்றியும் யோசிக்காமல் இரு. நடப்பது அனைத்தும் இந்த முருகனின் அருளால் நடக்கின்றது என்று நினைத்துக்கொள். அதுதான் உண்மையும் கூட. என்னிடம் வந்து ஒரு முறை நீ வணங்கி வழிபட்டு விட்டால் உன் வாழ்க்கைக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக துணை வந்து செயல்பட்டு கொண்டு இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உலகமே நீ தோற்பாய் என்றாலும் நீ உன்னை நம்பு. நீ ஜெயித்து விடுவாய். ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கின்றோம் என்று அந்த நாளை தொடங்கு. உனக்கான முயற்சியை நீ முழு மனதோடு செய். ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை பெறும் வகையில் நான் உன்னை தயார்படுத்தி விடுவேன். மனதை எப்பொழுதும் ஆர்ப்பாட்டமாக வைத்து கொள்ளாமல் அமைதிப்படுத்திக்கொள். எப்பொழுதும் என்னோடு மனதிற்குள் பேசிக்கொண்டே இரு. உனக்கு ஆறுதல் தேவைப்பட்டால் அந்த ஆறுதலை வெளியில் தேடாமல் மனதிற்குள் இருக்கின்ற என்னோடு பேசு. நான் உன்னுடைய வழிகளை போக்கக்கூடியவன். உன் வாழ்விற்கு நல்வழி கொடுக்கக்கூடியவன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவன். என் அன்பு குழந்தையே, மிகவும் புத்திசாலித்தனத்தோடு சாமர்த்தியத்தோடு வல்லமை பெற்று இனி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முறியடித்து வென்று காண்பிக்கப் போகின்றாய். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை என்பது இல்லை. அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி பெற்று வெல்வதுதான் வாழ்க்கை. அப்பேற்பட்ட அதி அற்புதமான சக்திகளை எல்லாம் உனக்கு நான் கொடுத்து உன்னை வல்லமை படைத்தவனாக மாற்றி விடுவேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வசந்தகரமான நாட்களை எல்லாம் இனி உன்னுடைய வாழ்நாட்கள் பெறும். பொற்காலம் உன் வாழ்வில் ஆரம்பமாகும். முழு வளர்ச்சியை நீ அடைவாய். நல்லதே நடக்கும்.